கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் நகை தொழிலாளி லட்சுமணன் என்பவரை காரில் கடத்திச் சென்று அவரிடம் இருந்த 41 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். கேரள மாநிலம் பட்டாம்பியைச் சேர்ந்த 56 வயதான லட்சுமணன் என்பவர் தங்கம் தொடர்பான வேலை செய்து வருகிறார். இவர் நேற்று காலை 200 கிராம் தங்க கட்டிகளை விட்டுவிட்டு அதற்கு கிடைத்த 41 லட்சம் ரூபாய் பணத்துடன் தனது இருசக்கர வாகனத்தில் கேரளா நோக்கி பயணம் செய்துள்ளார். காலை 8:30 மணி அளவில் கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் கேஜி சாவடி எல்லைக்கு உட்பட்ட வாளையார் சோதனை சாவடியை கடந்து 200 மீட்டர் தொலைவில் லட்சுமணன் சென்று கொண்டிருந்த போது அப்போது அவரை ஒரு சில்வர் கிரே ஸ்விஃப்ட் காரும் பின்தொடர்ந்து வந்துள்ளது. திடீரென காரில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் லட்சுமணனின் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து கீழே தள்ளியுள்ளது. அதிர்ச்சி அடைந்த லட்சுமணன் அந்த மர்ம கும்பல் பலவந்தமாக காரில் கடத்தி சென்றது. மேலும் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தையும் அந்த கும்பல் கையோடு எடுத்துச் சென்றுள்ளது. அந்த இருசக்கர வாகனத்தின் ரகசிய அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 41 லட்சம் ரூபாயும் பணத்தை அந்த கும்பல் பறித்துக் கொண்டது. கேரள மாநிலம் கொளிஞ்சாம்பாறை அருகே மேனாம்பாறை என்ற இடத்தில் லட்சுமணனை காரில் இருந்து கீழே இறக்கிவிடப்பட்ட கொள்ளையர்கள் அவரிடமிருந்த செல்போனையும் பிடித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட லட்சுமணன் கேஜி சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரின் எண்ணை KL 55T 5506 வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.